உதவி. நீ உதவி. யாராவது எங்களுக்கு உதவ முடியுமா? ஏய் சர்பங்களே, இப்போதே ஒரு பெரிய விஷயம் நடந்து விட்டது. இது ஒரு கிண்டல். இவன் இங்கே இருந்தான். அவருக்கு இந்த சவால் தவறாக நடந்தது. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இவன் காணாமல் போனான். அதனால நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். எல்லாமும் மைக்கின் கிண்டலாக துவங்கியது அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா நாங்கள் இவானை விடுவிக்கவும் இது ஒரு விளையாட்டு தான் என்று சொல்லவும் போன போது அவன் அங்கே இல்லை. அதற்கு பதிலாக நிஜமான கடத்தலுக்கான சாட்சிகள் கிடைத்தன. இப்பொழுது புதிய சவால், யார் நிஜ கடத்தி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் முதலில் நாம் வெளியேற வேண்டும். கவலைப்படாதீர்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இவாவை அழைக்கிறேன். என்ன, உனக்கு எப்போதுமே ஒரு தொலைபேசி இருந்ததா? இல்லை, நான் மறந்து விட்டேன். எப்படியோ. ஹலோ இவா, எங்களுக்கு உதவி தேவை. இவனின் ஸ்டுடியோவுக்கு வா. மேலே சென்று வெள்ளை கதவை திறந்து என்னையும் மைக்கையும் வெளியே விடு. நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். ஒரு நிஜ கடத்தி வெளியில் இருக்கிறான். சீக்கிரம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? ஆம், நீ இங்கே இருக்கிறாய். சரி, வழியில் உனக்கு எல்லாவற்றையும் சொல்வோம். போகலாம். நாங்கள் அங்கே போகும்போது இவனின் சேனலுக்கு நீங்கள் சந்தாதாரராக வேண்டியதை உறுதிப்படுத்துங்கள். ஓ இல்லை, இங்கே என்ன நடந்தது? யாரோ இங்கே வந்திருந்தது நிச்சயம். யார் என்று தெரியவில்லை, ஆனால் இது நிச்சயமாக அளவு 43 அணியும் யாரோ. நிச்சயமாக எம்எஸ் வாக்குகளை அடிக்கடி மாற்றுவதில்லை. கடத்தி இங்கே இருந்தால் நிச்சயமாக ஒரு குறிப்பினை அல்லது அடையாளத்தினை விடுவித்திருப்பார். நீ கடுப்பை சொல்றியா? கடுப்பு இல்லை, ஒரு தடயம். ஆஹா நண்பர்களே, பாருங்கள், ஒரு ரேடியோ உள்ளது. நிச்சயமாக இது போல பழையதை கண்டதில்லை. இதை இயக்கு பார்க்கலாம். அதில் ஒரு அடையாளம் இருக்கக்கூடும். ஏமாந்து விடும் போல இருக்கு. யாரோ கேபிளை வெட்டி விட்டனர். மைக், இந்த இனிமையான இயந்திரத்துடன் விளையாடாமல் எங்களுக்கு உதவ விரும்புகிறாயா? உண்மையில உள்ள ஒரு பிளக் இருக்கு. அது ரேடியோவோடதான் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கிறேன். அதை பிடிக்க முயற்சி பண்ணுகிறேன். ஆம், சில முயற்சிகள் மட்டும். நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். நான் முயற்சி செய்யலாமா? ஒருவேளை நான் அதை எடுத்து விடுவேன். சரி, நீ முயற்சி செய்ய. எனக்கு முடியல. நீ அதை எடுத்து விடுவாய். நான் உங்ககிட்ட நம்பிக்கை வைக்கிறேன். செய்றேன். இது கடினம். வாருங்கள், அதை பிடிக்கவும். மேலும் கொஞ்சம். நண்பர்களே மன்னிக்கவும், ஆனால் ஏதோ ஒரு குழி உள்ளது. அது எங்களுக்கு தெரியவில்லை. சரி, ரேடியோ சரி செய்யலாம். நண்பர்களே, நான் மாதிரி ஒரு மின் பொறியாளர் இல்லை என்றால் இது மாதிரியானதை வீட்டில் முயற்சிக்காதீர்கள். இதை விரைவாக சரி செய். வாருங்கள், நான் இதை விரைவில் சரி செய்து விடுவேன். இப்போ சரியா வந்துச்சு. அற்புதம். அணுக முடிஞ்ச வச்சது. நான் அதை நீட்டி பின்ன எடுத்து வருகிறேன். பாருங்கள் மைக், பாருங்கள் சீக்கிரம். இங்கே இப்போ இதனை இணைக்கவும். வா, இதோ சரியாயிற்று. ஹலோ நண்பர்களே, நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் நான் நினைத்தது போல் முட்டாள்களாக இல்லை. நீங்கள் உங்கள் நண்பரை தேடுகிறீர்கள். உண்மையை சொன்னால் அவர் என கூட இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் மிக நீண்ட நேரம் இல்லை. உங்களிடம் 1 மணி நேரம் உள்ளது எங்களை கண்டுபிடிக்க அல்லது ஈவானுக்கு எப்போதும் விடை கொடுக்க. சரி, ஆனால் எங்கிருந்து தேடத் தொடங்குவது? 4 சவால்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றை முடிக்க 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. ஒவ்வொரு தவறும் உங்கள் நேரத்தை வீணடிக்கும். நான் உங்களுக்காக விட்ட வாக்கி டாக்கி மூலம் அனைத்து சவால்களுக்கும் அடையாளங்களை பெறுவீர்கள். என் காலனியை மறக்க வேண்டாம். ஆஹா நண்பர்களே, நான் ஒரு வாக்கி டாக்கி கண்டேன். இது போரில் இருந்தது போல தெரிகிறது. காத்திருங்கள். ஹலோ, அது போதுமானது. நாம் ஈவானின் குரலை கேளவில்லை. அவனெல்லாம் இவ்வளவு நேரமும் பொய் சொன்னாரோ? மைக் கேளுங்கள், அமைதியாக இருங்கள். நேரம் தொடங்கிவிட்டது, நாம் செல்ல வேண்டும். சரி, போகலாம் போகலாம் போகலாம். நான் என்ன தெரியல, என்ன பொத்தாங்களா? பொத்தான்கள். நான் அவற்றை அழுத்துகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. நாங்கள் ஒரு கடத்தினை சமாளிக்கிறோம். நீங்கள் அவற்றை அழுத்த விரும்புகிறீர்கள். அதை அழுத்தினால் அனைத்தும் வெடிக்கும். நான் அதை பத்தி சிந்திக்கல. அடுத்ததாக என்ன நடந்தாலும் நீங்கள் இதை இறுதி வரை பார்க்க வேண்டும். பாருங்கள், இது வெடிப்பதாக இருக்காது நினைக்கிறேன். இது சவாலின் ஒரு பகுதியாக இருக்கும். சரி, பின்னர் யார் எந்த பொத்தானை அழுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வோம். நீ சிறிய பொத்தானை தேர்வு செய்ய போறான்னு நினைக்கிறேன். சரியா? அப்புறம் நான் மற்றும் ஸ்டான்லி மற்ற 2 பொத்தான்களை தேர்வு செய்கிறோம். என்ன நடக்கும் என தெரியாததால நான் மிகவும் பயமாக இருக்கிறேன். ஆனால் இதுல நான் உயிரோடு இருப்பேன் என நம்புகிறேன். வாருங்கள், அதை அழுத்துங்கள். எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? சரி, இப்போதான் ஆரம்பிக்கிறேன். இது என்ன? ஓ, இது வெறும் மெத்த பொம்மைகள் தான். அது போதுமானதா? இது முழு சவாலா? ஆம், அது அந்த அளவிற்கு மோசமாக இல்லை. சவால் இதுதான். என்ன, இது ரொம்ப சுலபம் தான். நானும் உள்ள வர்றேன். இது ஒரு பெரிய பொத்தான். முதற்கட்டில தான் அழுத்தணும். இது உடைஞ்சு வச்சா? சரி, அது சரியில்லை. அவள் பேடிகா பொம்மைகள் பெற்றாள். நான் முதலில் சென்றதில் மகிழ்ச்சி, ஏனெனில் அது மிகவும் வலிக்கிறது. நான் உன் வலியை காண விரும்புகிறேன், ஸ்டான். அது மிகவும் வலிக்கிறது. அடுத்த பொத்தான்ல என்ன காத்திருக்குது? இப்போ உன்னோட டர்ன். இல்லை, அதை கற்பனை செய்வதற்கு கூட நான் பயப்படுகிறேன். நீங்கள் ஈவானை பெற விரும்புகிறீர்களா அல்லது வேண்டாமா? இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆஹா, எனக்கு எந்த தேர்வும் இல்லை. நண்பர்களே, நான் பயப்படுகிறேன். நான் இதை உனக்காக மட்டும் செய்கிறேன். ஈவன், தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து என்னை ஆதரிக்கவும். இது அந்த அளவிற்கு மோசமாக இருக்காது என நம்புகிறேன். இங்கே நாம் செய்கிறோம். அதுவா?
இது ஒரு தண்டனை தான். இது மிகவும் துயரமாக இருக்கிறது. அது என்ன கேக் சேவிங் ஃபோம்? இது சேவிங் ஃபோம். இவான் எனக்கு இப்படி தேட எப்படி முடியும்? கவலைப்படாதே ப்ரோ, உன்னுடன் நான் இருக்கிறேன். இதை மட்டும் மாறிடு. மிகவும் நன்றி. ஹலோ, எங்கள் குறிப்புகள் எங்கே? சவாலை முடித்து விட்டோம். இது என்ன? இந்த குறிப்பு இவானிடமா? இவான் என்ன? ஹாய் நண்பர்களே, இது ஈவான். இங்கே என் குறிப்பை வரைபடத்தை தேடுங்கள். இது பாதுகாப்பாக மறைக்கப்பட்டு உள்ளது. இந்த செல்ஃப் எங்கே? ஹாய் நண்பர்களே, நான் எப்படி தோற்றமளிக்கிறேன்? மைக், உனக்கு இன்னும் மாசுக்கள் இருக்கின்றன. அதை மறந்துவிடு. எந்த பொருளும் இல்லை. ஏனெனில் என்ன தெரியுமா, நாங்கள் இவானிடம் இருந்து ஒரு குறிப்பு பெற்றோம். என்ன? கழிக்க நேரம் இல்லை. போகலாம். இது அவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். இதை கொஞ்சம் திறக்க முயற்சிக்கலாம். ஆனால் எப்படி? அதை எனக்கு கொடு, நான் முயற்சிக்கிறேன். இது திறக்கப்படும் என்று நினைத்தேன். நீ மிகவும் முட்டாளாக இருக்கிறாய். நீங்கள் நண்பர்கள் வெறித்தனமாக இருக்கிறீர்களா? இது இப்படியே வேலை செய்யாது. நம்ம ஒரு சாவியை தேட வேண்டும். சாவி எங்கே? அங்கே பாருங்கள், அது சாவி. அமைதியாக இருங்கள். இறுதியில் நீங்கள் வளையங்களை பார்த்தீர்கள். நண்பர்களே, அங்கே பாருங்கள். என்ன, அவங்க எங்கே இருந்து வந்தாங்க? பாதுகாப்பு சாவியை பெற உதவும் பொருட்களை பெற நீங்கள் 1000 புள்ளிகளை பெற வேண்டும். நண்பர்களே வாங்க. அது எளிதாக இருக்கும். இன்னும் ஒன்னு இருக்கு. மேலும் கருப்பு வளையத்தை அடித்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று குறிப்பிட மறந்துவிட்டேன். நான் 55 புள்ளிகளை பெற்றேன். காத்திருங்கள், தண்டனை. மைக், உன் துன்பத்தை பார்க்கவும் நான் பாப்கார்ன் வாங்கினேன். எந்த தண்டனை? நண்பர்களே, அவருக்காக பால் நாற்காலி கொண்டு வாருங்கள். மைக், ரொம்ப வருந்துகிறேன். இது இவானுக்காக. இல்ல, நான் இது வெறுக்கிறேன். இப்பொழுதுதான் சரியா இருக்கு. இது அமீரும் கடிமாவா இருந்தது. நான் மீண்டும் பால் இருந்த மாட்டேன். இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். சரி, கொஞ்சம் புள்ளிகளை பெறுவோம். இது 100 புள்ளிகளா? காத்திருங்கள். இல்லை, அது கருப்புத்தான். தண்டனை என்ன? விட்டமின் சி உங்களுக்கு பிடிக்கிறது என்று நம்புகிறேன். ஏவா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஈவான், இது உனக்காக. அது ரொம்ப புளிப்பு. இதனை நான் மிகவும் ரசிக்கிறேன். இதை பாருங்கள். அழகான ஷாட் ஸ்டான்லி. இப்போது நமக்கு மொத்தம் 1000 புள்ளிகள் கிடைத்தன. எனது சாவி எங்கே? அது வலிமையானது. அந்த சுற்று முடிவதில்லை என்று நினைத்தேன். இங்கே சில பயனுள்ள கருவிகளை பிடியுங்கள். அது என்ன? இது ரொம்ப ஒட்டுகிறது. நண்பர்களே, இது எதற்காக என்று நான் அறிவேன். இதை பாருங்கள். நான் முயற்சிக்கிறேன். நண்பர்களே, நாம் நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இதை பெற வழி கண்டுபிடிக்க வேண்டும். சரிமா, இப்போதே நான் இதை பெற்றேன். இங்கே பாருங்க, நம்ம சும்மா அருகில போய் எடுக்கலாமே. இது என் கையில இருக்கு. வாங்க, கீழே இழுக்கவும். இறுதியாக நாங்க பாதுகாப்பை திறக்க முடியும். அங்கே என்ன இருக்கிறது? ஒரு வரைபட துண்டு. நாங்கள் முதல் பாகம் வரைபடத்தை பெற்றோம். இப்போது நாம் இரண்டாவது ஒன்றை பெற வேண்டும் மற்றும் அதை தேட வேண்டும். அதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நம்புகிறேன், இன்னும் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது. அடுத்த சவால். இந்த முறை நமக்கு என்ன இருக்கிறது? ஒவ்வொரு வீரரும் ஒரு பெட்டிக்குள் குதிக்கிறார்கள். பெட்டி காலியாக இருந்தால் நீங்கள் தொடருங்கள். பெட்டி நிறைந்திருந்தால் நீங்கள் வெளியேறுகிறீர்கள். நீங்கள் வரைபடத்தின் இரண்டாவது பகுதியை தேட வாய்ப்பை இழக்கிறீர்கள். நண்பர்களே, இந்த சவாலை விரைவாக முடிக்க வேண்டும். மீதமுள்ள நேரம் மிக குறைவு. 3 என்று எண்ணும்போது குதிக்கலாம். 1 2 3. எதுவும் இல்ல காலியா. உங்களுக்கு காலியா? எனக்கும் காலியா. 1 2 3. முதலாவது தோல்வியாளர் கிடைத்தார். நீங்கள் இவானை பெற முடியாது. சரி, குதிப்போம். 3 2 1. சரி, நான் வெளியே. இப்போது நீ மட்டும். மைக், சரி, நான் என்ன பெறுவேன்? 3 2 1. அது கடினம். நான் முட்டைக்கு மீது காலடி வைத்தேன். முட்டாள் பையன். எனவே இப்போது என்ன? இது என்ன? இதை திற. இது சிக்கிவிட்டது. நேரம். இவரை நாம முடியவே முடியாது. காப்பாத்த. இங்கே இதை நான் பெற்றேன். என்ன இருக்கிறது பாருங்கள். இதுவே வரைபடத்துக்கான இரண்டாம் துண்டு. இது வரைபடத்தின் மற்றொரு பகுதி. சரி, இதை இணைக்கவும். இல்லை, நாங்கள் இதை செய்யலை. இதை நேரத்தில் செய்யலை. நீங்கள் சரி, உங்கள் நேரம் முடிந்து விட்டது. இப்போது உங்களுக்கு இவானை காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. நாங்கள் இவானை இனி காண முடியாது என்று நினைக்கிறேன். நாங்க பணம் தருவோம். நீங்க சொல்றீங்களே, இவான் எங்கே?
எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இவானின் வாழ்க்கையை நான் கொஞ்சம் விட்டு விடுகிறேன். ஆனால் மாற்றத்திற்கு நான் உங்களில் இருவரையும் எடுத்துக்கொள்கிறேன். என்னமோ சரிதான். நான் பாதுகாப்பாக இருந்தால் இது நல்ல வர்த்தகம், போகலாம். அது வேகமாக முடிந்தது, ஆனால் சரிதான். சரி, வெளியே போங்க. உங்களை நீங்க போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்ல ஒரு கார் காத்திருக்கும். பிரியா, நான் இங்கேயே இருக்கிறேன், ஆனால் எனது விடை கொடுப்பதை நான் சொல்லணும். நாங்கள் இவனை கண்டுபிடிப்போம். எனக்கு ஒரு வரைபடம் உள்ளது. அவர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இதுதான் அந்த இடம். இவன் எங்கே இருக்கிறாரு? அவர் இங்கே இருக்க வேண்டும் இல்லையா? இவன் எங்கே இருக்கிறாரு? அவர் என்னை மீண்டும் ஏமாற்றி விட்டாரா? சரியில்லை. எனது மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். பார்ப்போம். ஓவியம், புத்தகங்கள். இங்கே ஒரு தொலைபேசி உள்ளது. இது யாருடைய தொலைபேசி என பார்க்கலாம். தேநீர் இன்னும் சூடாகவே இருக்கிறது. மேலும் முழுதும் நிறைந்துள்ளது. இது யாரோ சமீபத்தில் இங்கு இருந்ததாக அர்த்தம். இது கடத்துபவரின் தொலைபேசி என்று நான் நினைக்கிறேன். அதனால் அதை திறந்து யார் என்று பார்ப்போம். இல்ல, இது இருக்க முடியாது. எனக்கு இது தெரிஞ்சது. நிச்சயமா அவரே தான். அவரே ஆரம்பம் முதல் இந்த